தென்காசிக்கு போன ஐயா ஸ்டாலின் ரோட்ல நின்று கம்பு சுத்திருக்கிறாரு. தேர்தல் வந்துட்டா போதும் வீர தீர சூர நாடகம் எல்லாம் போடுறது வழக்கம்தான். சென்னையில் கூட ஒரு பாட்டு கச்சேரி நடன கச்சேரிலாம் நடத்தினாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி ரோட்ல ஷோ காட்டக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கா இல்லையா? வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்துட்டு பிறகுதானே இப்படி ரோட்ல ஷோலாம் பண்ணியிருந்துருக்கணும். மற்ற கட்சிக்கு மட்டும்தான் அதெல்லாம் பொருந்துமா? எப்போ திமுகவுக்கெல்லாம் பொருந்தாதா? சரி, ஏதோ ஸ்டாலின் ஐயா ஆசைப்பட்டு கம்பு சுத்திட்டாரு. இப்போ யாருக்கு கம்பு சுத்தி வீரத்தை காட்டுறீங்க? கூலிப்படைகள்லாம் உங்களை பார்த்து பயப்படுற மாதிரிலாம் தெரியலையே சார். ஏன் சொல்றேன்னா, சென்னை அசோக் நகர்ல தலைநகர்ல பட்டப்பகல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு இளைஞரை வெட்டி போட்டு போயிருக்கிறாங்க. கேட்க நாதி இல்லாம அந்த இளைஞர் வெட்டுப்பட்டதோட ரத்த வெள்ளத்துல தெரு முழுக்க உலாவி இருக்கிறார். பாத்தீங்களா? தலைநகர்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே ஒருத்தர் வெட்டுப்பட்டு இப்படி துடிச்சுக்கிட்டு கிடந்தா பார்க்குற ஜனங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? கூலிப்படைகள் இங்கே சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் என்னடானா தென்காசியில் கம்பு சுற்றிட்டு இருக்கிறார். நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்தா தானே. இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரலனா யாரும் நிம்மதியாக நடமாட முடியாதியா? அப்படின்னு நான் சொல்லலை, அசோக் நகர் மக்கள் சொல்லுதாங்க மக்கா.